யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே, பாகம் 1. இன்று நாம் பார்க்க இருப்பது நதிக்கரையோரமாய் 1918 முதல் 1947 வரை. தொடர்ந்து பார்ப்போம். தங்கள் துணிகளை ஆற்றிலேயே துவைத்துக் கொள்வார்கள். வீட்டிற்கு வெளியே தீ ஏற்படுத்தி குளிர் காய்வார்கள். நில ஒளியில் படுப்பார்கள். உள்ளூர் தேநீர் கடையில் கூடுவார்கள். மரங்களின் கீழ் அமர்ந்து பேசுவார்கள். யோகிராம் சுரத்குமார் தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை அவரது உடல்நிலை தளரும் வரை திறந்த வெளியில்தான் பகலையும் இரவையும் கழித்தார். திருவண்ணாமலையில் அவர் புன்னை மரத்தின் கீழேதான் பெரும்பாலும் இருப்பார். இந்த இடங்கள் குறித்து அவரது பக்தர்கள் பலரும் பல கதைகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உலக வாழ்வின் இறுதி ஆண்டில் கூட அவர் அண்ணாமலை மலைக்கு பின்புறம் அவருக்காக கட்டப்பட்ட ஆசிரமத்தில் ஒரு சின்ன குடிசையில்தான் இருந்தார். இயற்கைதான் அவரது தந்தை வடிவத்தில் அவருக்கு இருந்தது. அவர் எல்லாமே தந்தைதான் என்று மிகுந்த அன்புடன் சொல்வார். அவரது வாழ்க்கை தந்தையில் சரணடைந்தது. சிறுவன் ராம் சுரத்குமாருக்கு எப்போதும் நட்சத்திரங்களை பார்த்தபடி இருப்பது பிடிக்கும். பறவைகளின் ரீங்காரங்களை, நதியின் ஓசையை கேட்பது பிடிக்கும். தென்றல் அவரை வருடுவது பிடிக்கும். மரம் செடிகளுடன் பேசுவார். கங்கை நதியின் கரையில் பல இரவுகளை அவர் கழித்திருக்கிறார். ராம் சுரத்குமார் இவ்வாறு இருப்பது முதலில் அவரது பெற்றோருக்கு பிடிக்கவில்லை. அவர் முதலில் திட்டினார்கள். நதி என்னை புரிந்து கொண்டிருக்கிறது, என் மீது கவனம் செலுத்துகிறது என்று அவர் விளக்கியதும் அவர்கள் அதனை ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அவர் போக்கில் போகட்டும் என்று அனுமதித்தார்கள். கங்கை நதிக்கரையோரத்தில் சிறுவன் ராம் சுரத்குமார் பல சாதுக்களை பார்த்தார். 1920களில் கங்கை நதிக்கரையோரம் வாழ்ந்த சாதுக்கள் இன்று அங்கு வாழும் சாதுக்களிலிருந்து வித்தியாசமானவர்கள். இன்று அங்கிருக்கும் சாதுக்கள் 20ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர்கள். இவர்களில் சிலர் கையில் வாட்ச் கட்டிக்கொண்டு பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் வைத்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் அன்றைய சாதுக்கள் தெய்வத்திடம் சரணடைந்தவர்கள். சாதுக்கள் சிலர் பகீரதனைப் போல யோகாசனத்தில் இருப்பார்கள். சிலர் ஜடாமுடியுடன் பத்மாசனத்தில் அமைதியாக மணிக்கணக்கில் தியானத்தில் இருப்பர். மேலும் சிலர் கடவுள் பெயரை ஜபித்து கொண்டு இருப்பார்கள். சிலர் ஸ்லோகங்கள் பாடிக்கொண்டிருப்பர். வேறு சிலர் வருபவர்களிடம் வேதங்கள் பற்றி, உபநிடதங்கள் குறித்து பேசுவார்கள். மற்றும் சிலர் உள்ளூர் அரசியல் பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். ராம் சுரத்குமார் அவர்கள் அணிந்திருக்கும் காவி உடையை பார்ப்பார். சிலர் இடுப்பில் காவி துண்டு மட்டும் அணிந்திருப்பார்கள். சிலர் அழுக்கான இடுப்பு துணி மட்டுமே அணிந்து கொண்டிருப்பார்கள். மேலும் சிலர் ஆடை எதுவுமே அணியாமல் விபூதியை மட்டும் உடல் முழுவதும் பூசிக்கொண்டிருப்பார்கள். அவர்களது பிச்சை பாத்திரத்தில் அவர் தனது காணிக்கையை இடுவார். அதற்கு பெயர் பிட்சை. அவர்கள் எப்போதும் எதுவும் கேட்க மாட்டார்கள். மக்கள் கொடுப்பதை கடவுள் கொடுப்பதாக வாங்கிக் கொள்வார்கள். சாதுக்களின் தோற்றங்களை பெரியவர்களாக இருப்பவர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு ஏற்படும் எண்ணம் வேறுபட்டது. ஆனால் குழந்தைகளின் சிந்தனை வேறு மாதிரியானது. சாதுக்களின் இத்தகைய தோற்றங்கள் அவர்களுக்கு வியப்பை ஏற்படுத்தும், ஆர்வத்தை தூண்டும். சில குழந்தைகள் இந்த தோற்றத்தை பார்த்து பயப்படும். 1970களில் கங்கை நதிக்கரையோர சாதுக்களுடன் சிறுவயதில் தொடர்பு கொண்ட கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு பின்னரும் ராம் சுரத்குமாருக்கு சில சாதுக்களுடனான அவரது தொடர்பு நன்கு நினைவில் இருந்தது. சில சாதுக்கள் சிறுவன் ராம் சுரத்குமாரை அழைத்து அவர்கள் மூட்டி இருக்கும் நெருப்பின் அருகில் அமரச் சொல்வார்கள். அங்கு அமர்ந்து கொண்டு அவர்கள் சொல்லும் ஆன்மீக விஷயங்களை, காவியங்களை ராம் சுரத்குமார் கேட்டு கொண்டிருப்பார். தனது உணவை அவர்களுடன் சேர்ந்து பகிர்ந்து உண்டதையெல்லாம் ராம் சுரத்குமார் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். சமயங்களில் அவர்களை தனது வீட்டிற்கோ அல்லது அண்டை வீட்டிற்கோ கூட அவர் அழைத்து வருவார். இதன் தொடர்ச்சி நாளை மீண்டும் பார்ப்போம்.